லியோ படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சு, ப்ரொமோஷனு, தேட்ரு ரிலீஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட சொதப்புனாலுமே முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சு. இது வரையும் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே அவ்வளோ பெரிய வசூல் வந்ததே கிடையாது, அவ்வளோ பெரிய வசூல் எடுத்தது. அதே மாதிரியே முதல் வார கலெக்ஷனுமே இதுவரையும் எந்த ஒரு தமிழ் சினிமாவுமே எடுக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தை காலி பண்ணுறதுக்காக நிறையா குரூப்பாக நிறையா கும்பலாக, அதுவும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களே எக்கச்சக்கமான சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பேசியே தீரணும். இது இல்லாமல் நேற்று 9வது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு, 9 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் இன்றைக்கி 45 இயர்ஸ் ஆஃப் சிவப்பு ரோஜாக்கள், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். இது இல்லாமல் அந்த படத்தை பற்றி சில விஷயங்களும் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அந்த படத்தில் சென்னை செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ அந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் எடுத்து வச்சுருந்தேன். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலி சீன் அப்படிங்கிறவர், அப்புறம் சிம்சன் ராஜ், குகன் ராஜ், யசோதா லக்ஷ்மி, அப்புறம் அன்வர் செக்ஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சரி ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஆனால் அந்த படத்தில் ஒரு சீனு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை போய் இப்படி வச்சுட்டாங்களே, அந்த சீனை அந்த படத்துக்கு ஒட்டிருக்காது, இல்லை அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீனாக இருக்கும், அதை போய் சொதப்பியிருப்பாங்க, இல்லை ஒரு முக்கியமான கேரக்டரை மறந்தே போயிருப்பாங்க அந்த படத்துலேயே. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு படத்துலையோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு படத்துலையோ அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. என்ன படம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன். Day 8 பார்த்திங்க அப்படின்னா $4 மில்லியன். அப்புறம் இந்தியாவில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு 1,88,00,000. ஸோ டோட்டலாக இது வரையும் $55.8 மில்லியன் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக கணபத், அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன். இந்தியாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். இது வரையும் 14,90,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் அதாவது 140 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் இந்த படம் 10 மடங்கு, இப்போ வசூல் பண்ணதோட 10 மடங்கு வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து தான் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஹிந்தி படம், கங்கனா ரனாட் அவர்களோட படம் தேஜாஸ், அந்த படத்தோட Day 1 கலெக்ஷன். இந்தியாவில் 1,58,00,000, வேர்ல்டு வைடு 1,68,00,000, 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்துக்குமே ஒரு புவர் ஓப்பனிங் தான். ஸோ அதுக்கடுத்ததான் டைகர் நாகேஸ்வர ராவ், அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன். ஆந்திரா தெலுங்கானாவில் 1,30,00,000, வேர்ல்டு வைடு 1,48,00,000. ஸோ இதுவரையும் 26,36,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், அப்புறம் வேர்ல்டு வைடு 37,40,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 35 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். பகவந்த் கேசரி, அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் 2,08,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 2,48,00,000. ஸோ இதுவரையும் 69,28,00,000, வேர்ல்டு வைடு 101,88,00,000, 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போ இந்த படங்களில் இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கோஸ்ட், அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன். கர்நாடகாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 11,68,00,000, வேர்ல்டு வைடு 15,54,00,000. ஸோ லியோ, அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 4,65,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், கர்நாடகாவில் 94 லட்சம், கேரளாவில் 1,24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,20,00,000, ஓவர்சீஸில் 2,85,00,000, வேர்ல்டு வைடு 11,73,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் இந்த 9வது நாளில் இன்னும் பெரிய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், கிட்டத்தட்ட 20 கோடி 18 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கணும். ஸோ அது நடக்கலை, கொஞ்சம் பர்ஃபார்ம் கம்மி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை, அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் 180,98,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 44,48,00,000, கர்நாடகாவில் 38,94,00,000, கேரளாவில் 49,73,00,000. ஸோ இன்னையோட இந்த படம் 50 கோடியை கடந்துரும் கேரளாவில்.
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 கோடியே 1 லட்சம், ஓவர்சீஸில் 185 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 521 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 520 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் 7 நாள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கும் அப்புறம் அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை வரையும் பர்ஃபார்ம் பண்ணது, புதன்கிழமை கூட ஓகே, அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ இருக்கிற படம் எடுத்திருந்தாலே இதே மாதிரியே ஒரு மோசமான ப்ரொமோஷன் இது எல்லாமே நடந்திருந்தால் கூட இதோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்தது. அதை இங்கே கூட்டமாக உட்காந்து ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து 2-3 வாட்டி ஒரு படத்தை வந்து இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, அந்த இடத்துல இந்த தப்பு பண்ணாங்க, இந்த இடத்துல அந்த தப்பு பண்ணாங்க அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா இங்கே ஒரு படம் கூட மிஸ் ஆகாது. நான் சொல்லுவேன், மார்க் ஆண்டனி எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரியே மாவீரன் படத்தை என்னால் சொல்ல முடியும். நம்ம ரவுண்ட் டேபிள் போட்டு ஒரு படத்தில் குறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு படம் கூட மிஸ் ஆகாது. நான் சொல்கிறது விக்ரம் படம் உட்பட, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இதுக்கு முந்தைய படம், நெல்சன் அவர்களோட இதுக்கு முந்தைய படம், சங்கர் அவர்களோட இதுக்கு முந்தைய படம் கூட நம்மளால் உட்காந்து அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு நம்மளால் ஒரு படத்தை காலி பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்குது. ஒரு படத்தை காலி பண்ணுறதுக்காக இவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சினிமாவில் ரொம்ப இதுவாக இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட நான் கேட்குறேன். ஆனால் என்னன்னா 80% ஷேருன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படின்னா இது பாசிபிள் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது பாசிபிளே கிடையாது. எந்த ஒரு தேட்டர் ஓனருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, சென்னையில் 3 தேட்டர்கிட்ட தான் இவங்க இதை கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த தேட்ரு வந்து 1000-2000 ரூபாய்க்கெலாம் அந்த ஃபஸ்ட்டு ஷோ விற்கிறதுக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தேட்டருக்கிட்ட தான் நாங்கள் 80 ஷேர் கேட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து தகவல் படி அப்படி சொல்கிறாங்க. இருக்கிற எல்லா தேட்டர்லையும் 80% ஷேர்னால் கொடுத்துருவாங்களா? நான் கேட்குறேன். நான் தான் ஒரு படத்தை 10 கோடி கொடுத்து வாங்குகிறேன். முதல் வாரத்தில் வரக்கூடிய லாபம் தான் எனக்கு பெருசு. நான் 10 கோடி கொடுத்து வாங்கிட்டு எப்படி இருக்கிற எல்லா லாபத்தையும் எனக்கு கொடுத்த வேண்டிய நான் திரும்ப ஷேராக கொடுப்பேன்? நான் என்ன பைத்தியக்காரனா? ஸோ அதை யாருமே அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. ஒருவேளை 80% ஷேர் அப்படிங்கிற ஒரு உருட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தால் இந்நேரம் இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆயிருந்திருக்காது. இதுதான் உண்மை. இன்னுமே இங்கே லியோ படத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை வந்து என்னென்னா இதில் என்ன பெரிய இதுனா, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே இந்த படத்துக்கு மேலே பெரிய வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறது தான் இன்னும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அது தான் இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா ரிவ்யூ பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு படத்தை 2-3 வாட்டி கான்ஃபரன்ஸ் டேபிள் போட்டு உட்காந்து பேசுகிறது, அடிக்கடி இந்த படம் வந்து 80% ஷேர் கேட்டாங்க, 80% ஷேர் கேட்டாங்க, 80% ஷேர் கொடுத்துட்டு தான் நீங்களாம் அமைதியாக இருப்பீங்களா? என்ன நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை காலி பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே 140 கோடிக்கு மேலே வசூலாகுது, 7 நாளில் 500 கோடி கிட்ட வசூலாகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இண்டஸ்ட்ரிக்கு வளர்ச்சி. தேட்டர் ஓனர்ஸ் நீங்கள் வளர போகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து பெருசாக சம்பாதிக்க போகிறாங்க. இதில் எதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு படத்து மேலே இவ்வளோ பெரிய வன்மத்தை கக்குறீங்க? அது என்னென்ன எனக்கு புரியலை. அதே நேரத்தில் இது 80% ஷேர் வந்து 2-3 தேட்டர் கேட்டிருந்தாலுமே அதுவுமே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் 2-3 தேட்டர் தான் கேட்டதாக தான் நம்மளுக்கு தகவல் வருது. ஸோ இருந்தாலும் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சில தேட்டர் ஓனர்ஸ் வந்து வேணும்னே வந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நான் நிறையா பேர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டோம், நாங்கள் வாங்கின காசுக்கு நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டோம், எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துலேயே இதுக்கு முன்னாடி வந்த வசூலை விட இதில் பெட்டராக வந்திருக்கு அப்படின்லாம் நான் நிறையா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்கிட்டையோ அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்கிட்டையோ என்னால் அவங்கக்கிட்ட பேச முடியுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து லியோ படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, மக்கள் போய் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து போட்டு இந்த படம் வந்து காலி ஆகிடுச்சு, இந்த படம் இந்த இடத்துல எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுகிறதுல என்ன இருக்குது எனக்கு புரியவே இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையோட 45 வருஷத்தை இந்த படம் வந்து கடந்திருக்கு. 1978ஆம் ஆண்டு இதே நாளில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 28. ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தோட கதையை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் ராகவ் அப்படிங்கிற பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு மர்டரரோட ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பெண்களை கொலை பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே வந்து பாரதிராஜா எழுதியிருக்காரு.
ஸோ அதுக்கு முன்னாடி வரையுமே பாரதி ராஜா வந்து ஒரு 2 படம் எடுத்திருந்தாலுமே அவர் வந்து சிட்டியில் வந்து படம் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிராமத்தில் எடுக்கக்கூடிய டேரக்டர் இவர், கிராம படங்கள் எடுக்கக்கூடிய டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறையா பேர். ஆனால் அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருந்தார். இந்த படமே ஃபுல்லாகவே சிட்டியில் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே சிட்டி, அந்த டைமில் இருக்கக்கூடிய சென்னை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் அந்த பாடல் காட்சிகள்லையோ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து சின்ன வயசில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது பயமாக இருக்கும். அந்த சீன் வரும்போது நான் பயந்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன் தெரில, அப்போ எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. எப்படி இருக்கும்னா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், ஸ்ரீதேவி வந்து வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இது மாதிரி இவர் வந்து கொலை பண்ணி புதைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. மழை பெஞ்சு ஏதோ இதுவாகும், அந்த மலைக்கு அப்படியே அந்த கை விரைச்சிக்கிட்டே இப்படி வெளில வரும். ஸோ அந்த கை இருக்குல்ல, அந்த கையை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த சமயத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த டிவியில் பார்க்கும்போதுலாம் அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி தான் அந்த காட்சியே வந்து அவர் எடுத்திருப்பார் பாரதி ராஜா. ஸோ இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரே நைட்டில் எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப், ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய கதை தான். ஸோ அதுதான் இவர் ஏன் வந்து பெண்களை கொலை பண்ணுறாரு அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். குத்துங்க எஜமா குத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படி தான் எஜமா குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். நல்லாயிருக்கும். அதை வச்சு லேட்டராக பாட்டே போட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சம். பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் 70 லட்சம். இந்த படம் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி 250 நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடின படம். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.